அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. உங்ககிட்ட ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை நான் பகிர ஆசைப்படுறேன். உங்களோட உதவி எனக்கு தேவை. என்னன்னா நான் என்னோட மகளோட சடங்குல போட்டிருந்த ஜுவல்லரி டாஷா பிரேம் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அவங்க என்னோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா அதை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எனக்கு அது கிடைச்சிச்சு. அதை நான் போட்டுட்டு நான் அந்த ஈவெண்ட்ல நின்னேன். என்னன்னா கவலைக்குரிய விஷயமாக நான் ஸ்காட் ஹோட்டல் ஜலந்துன் சம்பந்தன் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல தங்கியிருந்தேன் கோலாலம்பூர்ல. அந்த ஹோட்டல் லாபியில் அதை கொடுத்துட்டு வந்தேன். அவங்க பிக்கப் பண்ணுவாங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் பிரியா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ரிசப்ஷனிஸ்ட் பிரியா எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்ன டிக்டாக்ல பார்த்துருக்கேன்லாம் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு வாரமாக எங்களுக்கு கையில் கிடைக்கல. தரேன் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக கேட்கும்போது ரொம்ப ரூடாக பேசி இந்தோனேஷியாவில் இருக்கு, அங்கே இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. ஹோட்டலில் சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அதில் எல்லாமே ரெக்கார்டட் தான். பட் இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நம்பிக்கை, இது பொருளோட விலையை விட நம்பிக்கை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு நம்பிக்கையாக ஒரு பொருளை கொடுத்துட்டு போகும்போது அந்த நம்பிக்கைக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு. ஸ்காட் ஹோட்டல் நிர்வாகம் இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். இது மாதிரி எந்த டூரிஸ்ட்டுக்குமே நடக்கக்கூடாது. ரொம்ப 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 தப்பு. அண்ட் டாஷா பிரேம் கலெக்ஷன் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த மாதிரி நடந்ததுக்கு. பட் இது நீங்கள் அந்த ஹோட்டல் நிர்வாகம் போய் சேர்ற அளவுக்கு என்னோட மலேசியா நண்பர்களே இதை நீங்கள் பகிருங்க. எந்த ஒரு நபருக்குமே இது நடக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே இப்படி ஒரு துரோகம் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. உங்ககிட்ட ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை நான் பகிர ஆசைப்படுறேன். உங்களோட உதவி எனக்கு தேவை. என்னன்னா நான் என்னோட மகளோட சடங்குல போட்டிருந்த ஜுவல்லரி டாஷா பிரேம் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. அவங்க என்னோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா அதை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எனக்கு அது கிடைச்சிச்சு. அதை நான் போட்டுட்டு நான் அந்த ஈவெண்ட்ல நின்னேன். என்னன்னா கவலைக்குரிய விஷயமாக நான் ஸ்காட் ஹோட்டல் ஜலந்துன் சம்பந்தன் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல தங்கியிருந்தேன் கோலாலம்பூர்ல. அந்த ஹோட்டல் லாபியில் அதை கொடுத்துட்டு வந்தேன். அவங்க பிக்கப் பண்ணுவாங்க, கொடுத்துருங்கன்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் பிரியா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ரிசப்ஷனிஸ்ட் பிரியா எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்ன டிக்டாக்ல பார்த்துருக்கேன்லாம் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த திங்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு வாரமாக எங்களுக்கு கையில் கிடைக்கல. தரேன் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக கேட்கும்போது ரொம்ப ரூடாக பேசி இந்தோனேஷியாவில் இருக்கு, அங்கே இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. ஹோட்டலில் சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அதில் எல்லாமே ரெக்கார்டட் தான். பட் இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நம்பிக்கை, இது பொருளோட விலையை விட நம்பிக்கை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு நம்பிக்கையாக ஒரு பொருளை கொடுத்துட்டு போகும்போது அந்த நம்பிக்கைக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு. ஸ்காட் ஹோட்டல் நிர்வாகம் இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். இது மாதிரி எந்த டூரிஸ்ட்டுக்குமே நடக்கக்கூடாது. ரொம்ப 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 தப்பு. அண்ட் டாஷா பிரேம் கலெக்ஷன் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த மாதிரி நடந்ததுக்கு. பட் இது நீங்கள் அந்த ஹோட்டல் நிர்வாகம் போய் சேர்ற அளவுக்கு என்னோட மலேசியா நண்பர்களே இதை நீங்கள் பகிருங்க. எந்த ஒரு நபருக்குமே இது நடக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே இப்படி ஒரு துரோகம் நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.